நிமிஷம் இரு, எங்க போற நீ? சரி, எங்க போற? ஏய் சீனு, எதுக்கு இப்படி அவசரப்படுற? ஏய் ஏய் சீனு, இரியா. ஏய் சீனு, இரியா. சொல்றது கேளு. இது பேரு வெயிட் பண்ணு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு? நீ யாரு? யாரு யாரு? நான் கூப்பிடவே இல்லையா? யாரு நான் கூப்பிடவே இல்லையே. நான் ஜஸ்ட் வந்து சரி. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே வந்து என்கிட்ட எல்லைசாமி வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இதே மாதிரி வீடியோவும் வந்து ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில பேர்கிட்ட வந்து இந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை வந்து கேட்டிருந்தோம். இந்த இடத்துல ஒரு சேலஞ்சு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் சாமி வந்து நம்மளுக்குள்ளே இறங்கும், ஆனால் வந்து அதை பண்ணவே கூடாது, அது வந்து ஆபத்தில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்ததில் அவங்களோட வீடியோ வந்து போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அண்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டோம். எல்லாருமே சொன்னது இதே விஷயத்த தான் சொன்னாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இதே விஷயத்த தான் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்டு இந்த வீடியோவில் நாங்கள் ட்ரை பண்ணுற விஷயத்த தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அண்டு நாங்கள் எங்களுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட பர்மிஷனோட தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ யாருமே தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. அங்கே தான் போகாதீங்கன்றாங்க. இப்போ நம்ம அங்கே போய் வீடியோ பண்ணியே ஆகணுமா? கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். ஆக்சுவலாக வந்து இந்த சேலஞ்சை வந்து நான் மட்டும்தான் வந்து எடுத்து பண்ண போகிறேன். அது என்ன சேலஞ்சுன்றது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சீனுக்கும் தெரியும். ஆனால் நம்ம 2 பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரியவே தெரியாது. நாங்கள் எல்லாமே ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறோம். நீங்கள் தயவுசெய்து யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. நல்லபடியாக முடியும், எங்களுக்கு எதுவுமே ஆகாது. கௌதம் ப்ரோ பார்த்துப்பாரு. நாங்கள் சேஃபாக வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோம். ஆமாம், சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். இப்போ பயமாக இருக்குல்ல, ஒரே பதட்டமாக இருக்குல்ல உள்ள. அப்படியே வா, அப்படியே வாங்க. அப்படியே உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். எதுக்குடா? இல்லை சொல்கிறேன், கவலைப்படாது, உயிரோட தான் இருப்பேன், உயிரோட தான் போவேன். ஆமாம், உன்னை உயிரோட கூட்டின்னு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு, சரியா? அண்டு அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சேலஞ்சு மாதிரி, ஆனால் வந்து சாமியை வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? உன்னோட கருத்து எப்படி இருக்குது? நீ எப்படி ஃபீல் பண்ணுறது? நீங்கள் செவனாக வந்தீங்க, சரி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை நான் வீடியோ உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஆமாம், ஆனால் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நாங்கள் அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதை நாங்கள் எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் ட்ரை பண்ணுறோம். மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி அவன் சொல்கிறான். எக்ஸ்பீரியன்ஸோ அதிகமாக கேட்குற மாதிரிலாம் இருக்குது ப்ரோ. இடம் வேறு சாமியை பார்க்க போகிறோம்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி பயமாக இருக்குது. இதுவரையும் பார்த்ததே இல்லை. பேய்கிட்ட வேறு அடி வாங்கியாச்சு. பயப்படாத. என்ன பண்ண போகிறேன்னு பயப்படாத, நான் இருக்கேன். நீங்கள் இருக்கிறது தான் பயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நான் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை காப்பாற்ற போகிறாங்க இந்த இடத்துல. சிறப்பான சம்பவம், சங்கு ஊதுது. அதுதான் சொல்ல வரேன். சிறப்பான தரமான சம்பவத்தை இதுக்கப்புறம் பார்க்கவே போகிறீங்க. எஸ், ஓகே. இதுக்கு மேலே நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக ஸ்பாட்டுக்கு போயிடலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக பின்னாடி நம்ம ஆளுங்க வராங்க. அந்த லைட்டோட வெளிச்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுது. இந்த சைடில் ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்களும் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே என்னன்றதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து 2 பேர். இவர் வந்து கிஷோர். ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க, இவரை பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. கிஷோர், செல்வா கிஷோர். இவர் வந்து செல்வாங்க. ஆமாம், பேசுறதுன்னு தெரியாமல் வா கடைசியாக உனக்கு நான் இன்ட்ரோ பார்ப்பீங்க. உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லி கேட்கலாம். ஒரு வாரம் மட்டும் வாங்கி தரீங்களா? பார்த்தீங்கன்னா சார் சொல்லுங்கள் சார். இல்லை, ஒரு வாரம் மட்டும் எனக்கு வேணும். என்ன வரும் சார்? என்ன வரும்? நல்லா வரும். ஒரு 2 பேர் ஆச்சு கைத்து முறிவு போட்டுருவாங்க. நாயலா ஓ சவுண்டு
இங்கே வேறு அவங்க வேறு காட்டு பண்ணிலாம் வேறு வரும்னாங்கல்ல. காட்டு பண்ணி வருமா? அவங்க அப்படி தானே சொன்னாங்க, காட்டு பண்ணிலாம் அதிகமாக வரும்னு. ப்ரோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? காய்ச்சிக்கலாம் இந்த லைட் எரிஞ்சு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. என்ன ப்ரோ ஓப்பனிங்காக நல்லா இருக்குது. சூப்பர் தரமான. இது என்ன ட்ரெயின் அடிக்கடி போயினே இருக்குது. அது போகிற சகுனம் வேறு வந்து வரும். நம்ம எல்லாருக்கும் சங்கு ஊதுற மாதிரியே போகுது. மேலே ஊதி இருக்கிற போகிறாங்க ப்ரோ. இங்கே லைட் எரியுதுடா. அங்கே பாருங்களா கைஸ், அங்கே பாருங்க கைஸ், பாருங்க ப்ரோ, அங்கே பாருங்க லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. சேம் இதே மாதிரி தான். இப்போ தான் ப்ரோ இந்த லைட் ஆஃப் ஆச்சு. லைட் ஆஃப் ஆகிட்டு அது பெரியது தங்காது மாதிரி பண்ணுது பாருங்க ப்ரோ. ப்ரோ நம்ம சகுனமே சரியில்லை, வாங்க நினைக்கிறேன். பின்னாடி இங்கடா திடீர்னு ஆனால் செருப்பு போட்டு ஓடியார மாதிரி தானே இருந்தது. செருப்பு போட்டு ஓடியார மாதிரி தான் இருந்தது. இல்லை நம்ம செருப்பு எல்லாம் அடிக்கிட்டு வராங்களா? யாரும் வர மாட்டாங்க, சொல்லி தானே அந்த டைம் யாரும் போக மாட்டாங்க. அது என்ன ப்ரோ அங்கே பார்த்தீங்களா லைட் இவ்வளோ நேரம் அஞ்சு இப்போ பாருங்களேன் ஸ்டாண்டர்டாக எரியுது. ஜூம் பண்ணலாம், கேமரா ஜூம் பண்ணலாம். கரெக்டாக தான் எரியுது. அது மேபி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது லூஸ் கனெக்ஷனாக கூட வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு லைட்டுக்கும் லூஸ் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் லூஸ் கனெக்ஷன், அந்த லைட்டுக்கு லூஸ் கனெக்ஷன் இல்லை. பார்த்து ப்ரோ மூவி சவுண்ட்லாம் கேட்குது பாருங்கண்ணா. எங்கள் தாத்தா என் பேரில் வாங்கி போயிடாரு இடம். இல்லை உள்ள என்ன இருக்குது கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல சில அமானுஷ்யமான விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு விஷயம் அவங்க சொன்னதில் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களை பயமுறுத்துறதுக்கு நீங்கள் போகிறப்ப அந்த சைடில் இருக்க ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து ஆஃப் ஆகிடும் திடீர்னு. நீங்கள் வந்து பயப்படாமல் போகிறதா இருந்தால் போங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நீ எவ்வளோ தூரம்? இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம பின்னாடி யாரோ வராங்க கண்டிப்பாக தெரியுது. ஆமாம், பட் நம்ம ஸ்லிப்பர் போட்டு நடந்ததுனால அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கேப்சர் ஆகல. நம்ம 4 பேர் நடக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆள் நடந்தோன்னு வச்சுக்கேன், அந்த இது தெரிஞ்சிடும். ஒன்று பண்ணலாமா, செருப்பு கையில் வச்சு போகலாமா? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் கௌதம் ப்ரோ தோல் மேலே ஒருத்தர் ஏன் தோல் மேலே ஏறிக்கிறீங்களா? சரி 3 போங்க. வாடா பார்த்துக்கலாம் வாங்க. நான் அதான் எவ்வளோ பேர் பார்த்துக்கிறேன் பொட்டை. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பேயை பார்க்கவே போகல, நம்ம போகிறது சாமியை பார்க்கறதுக்கு. அது சாமியை பார்க்கறதுக்கு இல்லை, அந்த சாமி அருள் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சாமியோட அருள் வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிறோம். அது இன்றைக்கி இறங்குதா இல்லையான்றதை செக் பண்ணுறது. கண்டிப்பாக கௌதம் ப்ரோ மேலே இறக்குறோம். இறங்கிடுமா? நீங்கள் சாமியாருக்கு வர மாதிரி இல்லையே, நடுவில் ஏதோ சைடு சம்பவம் வர மாதிரி இருக்குது. லூஸ் கனெக்ஷன் தான், அந்த ஒயர் ஆட்டு போகிறதா வாங்க அது ஆல்ரெடி ஆளுக்கால காலையில் லூஸ் மோஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த சைடில் இவ்வளோ பெரிய ரோடு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம பைக்கே எடுத்துன்னு வந்துருக்கலாம் போல இருக்குது. பைக்கில் வந்துடலாம். ஸ்கூகி பார்த்தீங்கன்னா அவர் தான் எங்களை வழி நடத்துறாரு. ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வந்து சொன்னவங்க அந்த இடத்துல வந்து ஏரிக்கரையில் உங்களால் வந்து வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து உள்ளார போக முடியுன்ற விஷயத்த வந்து நான் எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே தெரிஞ்சுருந்தா நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த எல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லையா முடியுது ப்ரோ இங்கே வந்தோன்னே பாருங்க, சாமிக்கான எல்லைன்னு சொல்லுவாங்க வயசு இது. ப்ரோ ஆ நான் ஹார்ட்டில் கை வச்சு பாருங்க, இந்த இடம் வந்தோன்னே எவ்வளோ வேகமாக குடிக்க பாருங்க. எவ்வளோ பார்த்துக்கோ. இதுதான் ஒரு வேளை அந்த எல்லா ஆரம்பம்னு நினைக்கிறேன். எவ்வளோ கரெக்டாக 12 மணிக்கெலாம் கூண்டு வரீங்க. நான் இவ்வளோ பார்த்துக்கோ. கேக்குதா? நாயா நிறையா இது ஞாபகம் பண்ணிக்கோ. கோபுரம் நான் வச்சுக்கிறேன். எந்த சைடு ஸ்ட்ரைட்டாக
போயிட்டு அப்போ மட்டும் அது ஆடு மாதிரி வரும். அது லெஃப்ட்டு போங்க. இப்படி தானே அப்போ ரிஸ்க் எடுக்கிறோம் ப்ரோ. ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் சொல்கிறேன். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ ஆடியன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, வியூஸும் போக மாட்டேன். நம்ம அவங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறோம். நான் பாருங்கள், நான் போடுற வீடியோலாம் 30க்கு 40க்கு அந்த மாதிரிலாம் போனால் எப்படி தான் நான் பண்ணுறது தெரில. டேஸ்ட் வாக்கில் ஃபேண்டா கொடுக்குறாரு அன்றைக்கி. ப்ரோ என்ன ப்ரோ நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோம். இவ்வளோ தூரமாக நடக்குது. நாடி சத்தம் இருக்குது. ஆமாம் ப்ரோ. தூங்கினா போக முடியாது. 2 பேருமே நாடி சத்தம் பாருங்க எப்படி பண்ணிடுறாங்க சொங்கிங்க. அதெல்லாம் சாப்பிடுறேன். டேய் எங்கடா இருக்கிறா? நம்ம போட்டு தான் வை. தண்ணியில் தான் போகணுமா? அந்த சைடு நான் பிளேஸ் சூப்பராக இல்லையா போனோம். தண்ணியில் இப்போ யாரும் எக்ஸ்ட்ரா இறங்குற மாதிரி சத்தம் கேட்டுக்கிறா. தவுக்கலையா? தவுக்கல மாதிரி தெரியலையா ப்ரோ? பார்த்தீங்களா சாமி கல்? ப்ரோ தாத்தா பேரு ப்ரோ சாமி கல். பாருங்க ப்ரோ, சாமி கும்பிட்டுருக்காங்க. லைட் அடிக்காது. இது ஒரு எல்லை புள்ள சம்பந்தமே நம்ம இந்த இடத்துல. மீன் பிடிக்கலாம் ப்ரோ. யாரா நீ? யாருன்னு கேட்குறேன். யார் சாமி? ஒரு நிமிஷம் மாற கைஸ், கௌதம் ப்ரோ ஸ்விம்மிங் பண்ண போகிறாரு. ஹலோ ப்ரோ, ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இன்டீரியராக உள்ள. ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நாங்கள் வெளியே ஓடுறது கூட முடியாது போலது. கன்ஃபார்ம் சரியான லாக் மாதிரி. நீங்கள் ஓடுவீங்க, நான் ஓடுவேண்ணா. அதோ பார்த்து வரணும். புத கோயிலாக இருக்குது. மீன் நல்லா இருக்குது. போமா செருப்பு வேறு கையில் பொறுப்பு விட்டி. நீச்சல் தெரியுமா? இப்போ உனக்கு தெரியுமா? ஒரு சாரி ஒரு ஸ்விம்மிங் ட்ரைனிங் முடிச்சு ஒரு என்ன இருக்கு மச்சான் உள்ள எதுவும் மேய்து பாடுறா. ஏய் எனக்கே ஸ்விம்மிங் தெரியாதுடா. சின்ன கட்டி வலிச்சு போட்டே நீங்கள் என்ன பண்ண போறீங்க தெரியல. சூப்பர். நீ போடா கைஸ். பேரில் கால் நினைச்சிட போகுது. உங்களுக்காக பார்த்தீங்களா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு. ஆமாம் ஆமாம். ஆனால் என்ன பண்ணீங்க நீங்களாம் பாவம் முடியுமா பார்க்க மாட்டீங்க. தலைப்பு செய்கிற சொன்னாங்க. ஆமாம் காண்ட மடிக்குதான்றா. மச்சா ஒழுக்கே வந்து தொல்லுன்னு இருக்கும். பாருங்க இதெல்லாம் லெகின் தான் போட்டு வரணும். இல்லை இது வெளியே திருப்பி பண்ணா. அங்கே பாருங்க சீட்டா. பாருங்க சூப்பராக விட்டு ஓடிடுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ தீவு மாதிரி இருக்குது. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? என்னால் முடியல ப்ரோ, நடக்க முடியாது. ராஜா வரலாமா? அது விட நடக்கும். கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கட் பண்ணுறோம். கைஸ் உங்களை கேமரா கட் பண்ணுறோம். பாருங்கள் கௌதம் ப்ரோ ஜாலியாக பண்ணிடுறாரு. கைஸ் பாருங்களேன், ஸ்பூக்கியம் புதுசாக நம்ம தம்பி செல்வா பாருங்கள். இந்த வீடியோக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். தண்ணியில் பாருங்கள், இதுவும் ஆற்றுல இறங்கி போகிறோம் இந்த நேரத்தில். இது
இதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்க கைஸ், கிஷோர் அவன் லைட் அடி, கிஷோர் அவன் மேலே லைட் அடி. அதை நான் பண்ணுறேன் அந்த ரிச்சுவில். ஏன் உங்களுக்கு ஹெல்த் வேறு சரியில்லை. அது பரவாயில்லையா, பார்த்துக்கலாம் வா, பார்க்கலாம். நான் சொல்கிறதே கேளு. நம்ம சேனலுக்காக நான் தானே எடுக்கிறேன், வேறு யாரும் இல்லை. நான் ஓன் ரிஸ்க் தான் எடுக்கிறேன், சரிங்களா? எனக்கு எதுனாலும் நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ இதை நான் பண்ணதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, ஸோ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உனக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. வேணாம், எனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ரிஸ்க் எடுக்க வேணாம் சொன்னால் கேளு. அது நான் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்றேன். நீங்கள் வேணாம், அவங்க ஹெல்த்து சரியில்லை. சரியில்லைன்னும் போது வயசு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கிக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் வந்துருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறேன். யாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு எதுனாலும் ஸ்பூக்கி பார்த்துப்பாரு, என்னை ஸ்பூக்கி எதனாலும் ஃபேஸ் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண ஹெல்த்து சரியில்லை. அதனால் வந்து அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம். எனக்கு வந்து அந்த பழக்கம் இருந்தாலும் நான் பண்ணுறேன். ஸ்பூக்கி பண்ணக்கூடாது, எனக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து ஸ்பூக்கி பார்த்துப்பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து இது எல்லாமே நாங்கள் ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறோம். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே கேஸ், நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு இப்போ வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சடனாக சீனு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டான். சீனு இல்லை கமலா, சீனுடா, சின்னு சீனு இல்லை சின்ன. சரி சின்னு, நான் உனக்கு செல்லமாக கூப்பிட்றேன்னு வச்சு எல்லா கமலா சீனு. சரி சின்னு, ஆனால் ஆளுக்கும் பேருக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, மின்னுன்னு வச்சிடலாம். ஓகேவா? அவன் சின்னு கிடையாது, சீனு. அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன். சரி ஓகே. அண்டு நாங்கள் இப்போ இந்த இடத்துல அந்த அது என்னது அது சேலஞ்சை ட்ரை பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் எல்லாருமே எதுக்கு உங்கள் 2 பேரும் எக்ஸ்ட்ரா இப்போ கூப்பிட்டு வந்தேன்னா, நானும் அவனும் மட்டும் வராமல் இங்கே எனக்கு எது நடந்தாலும் நீங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இவனுக்கு எதாவது நடந்துன்னு வச்சுக்கியா, எதுவும் ஆகாது ப்ரோ, பார்த்துக்கலாம். கூட போக முடியாது. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. குட்டியான சொன்னால் வந்து இதுக்குள்ளார எங்கடா ஒரு குட்டியான கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுகிறான். சரி ஓகே, ட்ரை பண்ணிடுவோம் கைஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ சீக்கிரம் வாங்க. பசி ரொம்ப எடுக்குது. படையில் கிட்ட தோணிங்களா கட்டு பஞ்சு மிட்டாய் இதில் வாயில் வச்சுக்கோ. பார்த்துடு, இது சாம்பார் போட்டுருவோம். சாம்பார் போட்டுருங்களா? சூரா அசுரா வா முட்டுது. குடிச்சிவியாடா? ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சைடிஸு மயிறு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்றான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. சைடில் அந்த ஜிப்பில் சைடில் அவ்வளோ வீடியோ பார்த்துக்கிறான். ஆஹா, செட்டிங்காக வந்துக்கிறீங்க போல். மீன் பிடி தானே வந்துக்கிறீங்க. அது மீனாடா அது? எனக்கு உனக்கு எதுடா? அவன் குடிக்கிட்டான். சைடிஸ் நம்மளுக்கு இந்த ஒன்று வச்சு செல்ஃபோன் தரேன். என் ஃபோன் எங்கே குடிச்சா? ஒன்று போதுமா உங்களுக்கு சைடுக்கு? ஸ்வீட் கொடுறா. அவர் ஸ்வீட் தராங்க. ஐயோ ஆச்சு கீழே வந்துச்சு. அச்சோ
ஒன்று போதும் குடியா. நீங்கள் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். 3 சைடிஷ். எப்பயுமே சரகடி இருக்கும்போது சைடிஷ் சாப்பிட்ற கேங் இருக்கும் தனியாக. அந்த கேங் தான் நான். வீடியோ பார்க்குறேங்க, ஏன்னா கண்டிப்பாக சரக்கு அடிக்கலாம். உங்களுக்கு தராமல் அடிக்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறப்ப வாங்கி தரேன். கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க அங்கிள். மனசே கஷ்டமாகுது. கையில் ஊற்றுறீங்க, வீட்டில் மாட்டிட்டு போகிறீங்க. வர சொல்ல ஃபுல்லாக சாமி சாமி நீங்களே சாமி முன்னாடி சரக்கு அடிக்கிறீங்களே. சாமி கோச்சுக்காது. சாமிக்கு தான் சரக்கு. சாமிக்கு தான் சரகேவா? சாமிக்கு 1 சாமி 2 சாமி 3 சாமி. நான் 9 ஆச்சு 7 சாமி. 6 சாமி அங்கிள். அது மாற்றி சொல்லுங்க கைஸ், மலை கலாய்க்காதீங்க. 6 சாமியை சொல்லிட்டு 7 மலை பிடிக்குது. வரா நீங்கள் பாரா. இரு காட்டு. குடிக்கூடாது. குடிக்க மாட்டோம், மூந்து மட்டும் பாருங்க. அது இது வரைக்கும் நாங்களாம் மோந்து பார்த்துக்கிட்டு போதையார் கேஸ். உன்னை தெரியும்டா எனக்கு, நடிக்காத. தொண்டெல்லாம் எரியுதியா? தொண்டெல்லாம் எரியுதா நிஜமா? எல்லாம் நக்கிறீங்களா? நான் ஒரு டிப்பு கொன்றுவோம் உங்களை. கசையில் வீடியோக்காக பண்ணுறோம். அப்பா நம்மளையே ஒரு மாதிரி ஆகுது. கம்பஸ்யா இன்னொரு ஃபைட் இருக்கா? வெயிட்டு தான் சின்ன வேற லெவலில் பண்ண போகிறான் சம்பவம். ஆற்றுக்குள்ளே போயிட்டு சொல்லிக்காம இருந்தால் சரி போதையில் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் பட் குடியார இல்லை காய்ஸ், ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படி திருவிழாவில் காணப்படும் ஃபுல்லாக மாதிரி முடிச்சுட்டு இருப்பேன். பெரிய கரெக்டாக பெரிய இருக்கியா? பா அதுக்கு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. எனக்கு போதை ஏறிடுச்சு. நம்ம நானும் பண்ணி முடிச்சேன். நான் செல்வா கட்டிங் அடிக்கிறியா? வாசங்கன்னா வாங்கி இன்னும் ஒன்று அடி அடி கவரில் மண் இருக்குது உள்ள வந்துடும். அதுக்கே சுத்தமாக மடிக்கட்டு பாருங்க. வெத்தலாம் டேஸ்ட் பண்ணலாமோ? வெத்தலாம் போட்டு அன்னைக்கு கூட சாப்பிடுங்க. வெத்தலாம் போட்டு அது எப்படி? அது என்ன சார் வெத்தலை போட்டான்? கவர் துண்டாகிறீங்களா? நான் வீடியோக்காக பொண்ணு குடிமான கொண்டாடிக்கிட்டு இருந்தா எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் தெரியும். பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டு மாற்றி சொல்லிட்டு. பாவக்காய் ஜூஸில் ஏன்டா வெத்தலை போட்டாங்கோ? இல்லைடா அந்த கலரில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக குடி, டைம் இருக்கு. சிப்புனி குடியா? தோற்றுருவோம் போல. மூஞ்சி வண்டலூர் வரையும் போது குடிச்சோன்னு முகம் நாலு இல்லை ஒரு தினிசா பார்க்கலாம். இன்னும் நல்லா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு? கண்ணாலே பேசுறாரு. ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ பண்ணு. குடிக்கிறேன். ஏதோ மோட்டர் திருட வந்த மாதிரி பார்த்துருக்கோம் மாற்றி மாற்றி. எனக்கு என் சரக்கை பற்றி என்கிட்ட சொல்கிறீங்க. உங்க சரக்கா? நான் தானே குடிச்சேன், என் சரக்கு தானே. அதை பற்றி சொல்லுதான் கேட்குறேன். ரிவ்யூ பண்ணாடே, நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியும்ல எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணுறீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு. நான் குடிப்பேன் எதிர்பார்க்கல. சரி என்னையும் குடிக்காரனா ஆக்கிட்டீங்களேடா. போதை ஆயிட்டாரு. டேய் ஏன் சிரிக்கிற நீனு? போதை ஏறுது. உட்காரு. சாமையில சிவமயம் மட்டை அடிப்போம் எம்மனையும்.
தலைக்கு படம் பார்த்துருக்கேன். பீடிதா பீடி எரியுதாவா? வீடியா இந்த பழகெல்லாம் இல்லவே இல்லையோ உங்களுக்கு? உனக்கு வந்தது இந்த டாஸ்க்கு மட்டும்தான் சொன்னேன் நான், புரியுதா? வீடி டாஸ்க்லாம் சொல்லலை நான். சுருட்டு இருக்குதானே கேட்டு சுருட்டு இல்லையா? சுருட்டா? என்கிட்ட ஒன்று இருக்கும் பாரு. கேன்டேங்க ஒன்று இருக்கும் பாருடா யாரா கேன்ட்டு இல்லையா? நான் எடுத்துட்டேன். அதிக தண்ணி அடிக்கும் அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏற்கனவே பேசிட்டு நான் புரிதா? அவன் டோரை கண்ணு என்ன பார்த்து சிரிக்கிறான். என்ன சிகரெட் வேணுமா? புரியுதா கொடு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெடியாக இருந்தது. ஓகேவா? என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? பங்குனி வெயில் ஸ்டார்ட் ஆச்சு. பங்குனி வெயில் எப்படி பல்ல காட்டி சிரிக்குது. அங்கேயா இருக்கா? அங்கே பார்க்குறீங்களோ? டேய் டேய் எடுத்து பார்த்து உங்ககிட்ட அவன் வாயில் எனக்கு தெரியும். இந்த பழக்கமே இல்லையோ உங்களுக்கு? இதெல்லாம் புதுசாக இருக்குது உங்களுக்கு. யார் சொன்னாங்க? நீ தான் சொன்னீங்க. எப்போ சொன்ன? இதுவரையும் பார்த்து இரு 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 எதுக்கு? எப்போ சொன்ன நீ பார்த்த? அப்போ அடிப்பியா நீனா? அடிப்பியா? லைஃப் லைஃபா? லைஃபா? என்னது இது? தீப்பெட்டி இல்லை, லைட்ரு தான். தீப்பொட்டி தான் எனக்கு வேணும். தேவையில்லை. தீப்பெட்டி தான். நான் பற்ற வைக்கிறேன். வாயில் எனக்கு கையில் ஆ, அப்போ அதுதான் நான் வந்து பற்ற வச்சு விட்றேன். தேவையில்லை. எனக்கு வத்திப்பொட்டி வத்திப்பொட்டி வேணும். வத்திப்பெட்டி தான் இல்லை, அதுதான் லைட்ரு கொடுத்துருங்க. இது ஐயா அங்கிள் என்ன பண்ணுறீங்க? இரு வத்திப்பெட்டி வந்து நான் தான் பற்ற வச்சு தரேன். தீப்பொட்டி எனக்கு வரணும். நான் அதை பற்ற வச்சு தரேன்றேன். அப்புறம் என்ன? அங்கிள் எங்கே போகிறீங்க? அங்கிள் இவ்வளோதான் நெல்லுங்களா? ஒரு நிமிஷம். இது எங்க போற நீ? சீனு எதுக்கு இப்படி அவசரப்படுற? சீனு இரியா, சீனு இரியா, சொல்றது கேளு. பேரு வெயிட் பண்ணு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு? நீ யாரு வந்துரு? யாரு நான் கூப்பிடவே இல்லையா? நாங்கள் கூப்பிடவே இல்லையே. நாங்கள் ஜஸ்ட் வந்து சரக்கடிக்கு தானே வந்தோம். சரக்கடிக்கு தானே வந்தோம். யாரை கூப்பிட்ட? எதுக்காக இங்கே வந்த? நாங்கள் சரக்கடிக்கு வந்தோம் ஜாலியாக. டேய் ம், யாரை தேடிங்க வந்த? கருப்பு சாமி. ஆ அவருக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவைன்னு தெரியாது உனக்கு? அதான் சாராயம் இருந்தது. ஆ அதான் சாராயம் இருந்தால் இருந்தது. போதுமா? வேற ஆ வேற சுருட்டேங்க. சுருட்டுக்கு பதில் தான் சிகரெட் இருக்குது. வத்தி பொட்டி தான் வேணும். குத்துப்பிட்டி இருக்கா? எங்கள் கிட்டே கேட்டால் நாங்கள் சரி, இரு, இரு. நான் சுற்றின்னு இருப்போம். அவரை பிடிங்க ஃபஸ்ட்டு. அங்கிள் வெயிட் பண்ணியா? வெயிட் பண்ணி சொல்றது கேளு, சொல்றது கேளு. வத்தி பொட்டி எடுத்துட்டு சரி எடுத்துட்டு வரோம். வா அங்கே வந்து உட்கார், வா எடுத்துட்டு வரோம். வத்தி பொட்டியோட வா. வத்துப்பிட்டி எடுத்துட்டு வரேங்க, வாயா. இல்லை வா, நான் அங்கே எடுத்து தரேன், வா. நீ ஏன் இடத்துக்கு வந்துடுற? நீ தான் வரணும், நான் வர மாட்டேன். அந்த லைட்டு என்ன ஆகுது? பற்ற வச்சு கொடுத்துரு, பற்ற வச்சு. லைட் இருக்குங்க. லைட்ருங்களா ஊந்துருச்சு போல. லைட் வந்துச்சா? ஏய் இரு எடுத்துட்டோம். இந்தா போகிறேன் என்ன அடிச்சுட்டு போடுற? என்ன போ. பத்த வைக்கிறது எத்தனை சாமி? ஏய் கட்டதுண்டா அது, கட்டதான். சுருட்டு நினச்சிச்சு சாமி. ஏய் சுட்டு போயிருக்கின்ற ஒருத்த போக இழுக்கிறானா? அது எப்படி நார்மல் சாதாரண எனக்கு சாதாரண கட்டாதண்டா அது. இதில் எப்படி நான் புகை வருது?
ஏய் இல்லைடா அது சுட்டு கிடையாதுடா அது சிகரெட் வச்சு அப்படி அந்த மாதிரி ஏய் வெறும் கட்டா இது யாரோ கூப்பிட்றாங்க. யாரும் இல்லை போய்டாதா, நான் பார்த்துக்கிறேன். அறியறல ஓகே கூப்பிட்டல பார்த்துக்கிறேன். வரும்போது யாரோ பின்னாடி வந்த மாதிரி இருந்தது சார். என் அண்ணன் தான்டா வந்தான். கொளுத்துடா 10,000 சொல்கிறதே கேள்றான். இதை அடிச்சுட்டு போயிடுவியா சாமி நீனு? இதை அடிச்சுட்டு போயிடுவியா நீனு? எந்த வேலைக்காக கூப்பிட்டேன்? ஆ இந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டேன். நான் அவளை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம். மனசில் ஒன்று இருக்குது சொல்லு. என் மனசில் சொல்லவா? ஆ ஏய் சிகரெட் மாதிரி எரியுதுறாது அங்கே பாடுறா. ஏய் வெறும் கட்டா அது. எனக்கு ஒன்றும் புரியல்றாது கைஸ். அது வந்து வெறும் கட்டை தான், அது உச்சி தான் எடுத்து கொடுத்தான். அது வந்து பார்த்திங்கன்னா பற்ற வைக்கிறதுக்காக அது எரிய வச்சு கொடுத்தோம். எங்கள் ஒரு வேலை இருக்குடா. என்ன வேலை? போயிட்டு வரேன். எங்கே? நீங்கள் போங்க, இவனை விட்டு போங்க. இருடா. இரு போகலாம். வெயிட் அந்த வேலையை முடிக்கலாம். நான் ஏதோ மனசில் நினச்சேன்னு சொன்னீங்களா, அது என்னது அது? அதை சொல்லுங்களா. நான் ஒன்று என்னை கூப்பிட்டல. ஆமாம் அப்போ சொல்கிறேன். அதுதான் கூப்பிட்டு சினு 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 இல்லை சினு 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 நாத்த நாத்துறடி அந்த சரக்கு. சீனு 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 ஏந்திரா என்ன ப்ரோ? வா ஒன்றும் இல்லை ஓடி பிடிச்சி வரணும் வந்து வின்ட்டேன். போதை ஏறிச்சியா உனக்கு? இதுதான் ஃபஸ்ட் டைம்லாம் வானா என்ன கேட்குறேன். அதுதான் பொறுமையாக குடினா குடிச்சியா? நீ மனு நாட்டுன அங்கேருந்து இங்கே வந்துருக்கு. ஒன்றுமே ஆகலை. வா அங்கே பிரதேசம் பண்ணோம். அதுதான் ஒன்றும் இல்லை. பொறுமை இது குறிப்பிட்டா ஒன்றும் இல்லை. நான் சரியா யார் நல்லா ஆடுறீங்க. எங்கள் ஸ்டெடியா நடந்து போப்போம். கை விடுங்க. ஸ்டெடியா நட ஆல்ரெடி ஆற்று மணல் இது. வீட்டில் நீ கச்சேரியாக இருக்குது போல அங்கிளே. வீட்டில் கச்சேரியாக இருக்குது போல. என்ன வீடியோ பார்த்துட்டு கும்பரு கஞ்சி தான் வீட்டுக்குள்ள வாங்க. சி வந்தோம், சாமி வீடியோ எடுக்க வந்தோம். எத்தனை போகிறோம் அவ்வளோதான். ஆமாம், ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா உட்காந்துக்கிறோம். நம்ம வந்தது சரக்கு அடிக்குதுன்னு. அப்புறம் சரக்கு எடுத்து சாமி வருமா பார்த்தோம். சாமி வரல. நீ தான் வந்து ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற. என்ன ப்ரோ ஆட்டம் போட்டுருக்கேன்? போதையில் எங்கே இதுக்கும் ஓடுற கையெல்லாம் பண்ணு. ஒன்றும் இல்லை, அங்கே பிரதேசம் பண்ணோம். எல்லாரும் ஒன்றா தான் போனோம். நான் அங்கே ஏன் நீங்கள் மட்டும் அங்கே போனீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அவன்கிட்ட எதுவுமே சொல்லாத நடந்தது. அப்போ போதையில் இருக்கிற மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போடுவோம் இங்கேருந்து. கைஸ் ஆக்சுவலாக அந்த கட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்குறேன் எங்கே இருக்குன்னு. என்ன சாப்பிட்டீங்க? எங்கடா அந்த கட்டையை காணோம்? வீட்டில் சொல்லிட்டுவீங்களா? என்னது இது? எனக்கா இது? சரிதான். தூமிங்களா? உட்காருங்க முடின்னு. அங்கிளே உட்காராது. கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட்டை தான் இது. கட்டைனா வந்து பார்த்திங்கன்னா எப்படி எரிஞ்சது பார்த்தீங்களா?
கட்டை இது, ஆனால் சிகரெட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்குது. என்னால் இந்த விஷயத்த வந்து சுத்தமாக நம்பவே முடியல. எப்படி இப்படி நடந்ததுன்னு என்னால் வந்து கெஸ்ஸும் பண்ண முடியல. ஒரு கட்டை சிகரெட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகரெட் இழுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்து வரும்ல, அந்த காந்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. என்ன போதை எப்படி இருக்குது? நான் ஏன் போதை ஆ எது வாயிலாம் வளருதுண்ணா? அப்பப்போ டங்கு ஸ்லிப்பாக வந்தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் போதை எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? ஃபஸ்ட் டைம் போதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியா இருக்குது சினோ? ஒட்டேண்ணா என்ன பார்க்குற? ஆ இப்போதான் வாண்ணா நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டுருன்னு சொன்னீங்க. என்ன வேணும்? இப்போ தானே அடிச்சா? இப்போ தானே அடிச்சா? டேய் ம் என்னடா நினச்சிட்டு ம் பின்னாடி அங்கே இருக்கு. அம்மி ஒரு 2 நிமிஷம் வரேன். எடுத்துகிட்டு வா டார்ச் அடிச்சும் ப்ரோ. கோயிலில் எங்கே இருக்கீங்க? அதை ஸ்ட்ரைட்டாக போ நேராக வந்து அந்த மண்ணில் நிறுத்தி வச்சுருக்கோம் பாரு. என்னடா இருக்கு? நான் இந்த ஊரையே சுற்றுறேன்டா. என்கிட்ட வந்து கோயிலை கேட்குறேன். இந்த ஊருக்கு நான் தான்டா கோயில். இது தனியாக வருவீங்க? எனக்கு யாரா தோணேன்? இந்த ஊர் மக்களுக்கு தானே நான் தோணேன். எனக்கு இல்லை யாரும் அதுக்கு சொல்ல, உங்களுக்கு ஒரு ஆலயம் ஒரு கோவில் இருக்கும்ல, அது காணவே வரும்போது எதுவுமே நாங்கள் பார்க்கல. அங்கே ஒருத்தன் என்னை வழிபடுறான்டா, அவனுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். அவனை போய் கேள்றா போடா நீ கேட்டு பாரு போ. என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? அண்ணா சும்மா தான் சிரிச்சு, என்ன சிரிக்கூடாதுண்ணா ஸ்பூக்கி. சும்மா விட சிரிக்கூடாது. நடிக்கிறியா என்ன ஏதாவது? ஓ நான் ஏன் நச்சுக்கிறேன். நீ எங்கடா போய் வந்து நிற்கிற? நானா இல்லை பாத்ரூம் போயிட்டு வந்து நிற்கிறேன். எங்கே வந்தாலும் இதே வேலையாடா அவனுக்கு? எங்கே வந்தாலும் இதே வேலையா? இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இரு போகலாம். சிக்னலு சிக்னல் இல்லை, நீ போதையில் சிக்னல் கேமரா காட்டு. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் உன்னை தான் கேப்சர் பண்ணணும். தங்கமணி ஜோக் பார்த்தீங்கன்னா இல்லையா? ஆட்டு ப்ரோ வீட்டு பக்கத்தில் தங்கமணி ஆயா இருக்கும்ல, அந்த ஜோக்கு. தோமா ப்ரோ வா ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுன்னா அது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்குது. இதில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்? கப்பல் வேணா செஞ்சு விடலாம். நீங்கள் வெயிட் பண்ணுவோம் ஜாலியாக, ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். பாட்டு பாடலாமா? ஒரு போட்டி வச்சுக்கலாமா நமக்கு? நல்ல பாடு நீ பாடு. பருப்பு அது பாட்டு பாருங்க. நீ தான் இன்னைக்கு செம மஜாவா ஜாலி மூடில் இருக்கிற. நீ ஆரம்பி. ஆமாம் நாங்கள் பாருங்க பசியில் இருக்கிறேன். நீ 2 பாயிட உள்ளே விட்டு ஜாலியாகிற அக்கான ஒரு ஸ்டைலில் போய்ட்டு தினேஷா. டேய் சும்மா அக்காடி மாதிரி பண்ணுங்க. டேய் அஜான குளிச்சு நீர அவனுக்கு அவன் வைத்தே சொல்லு. நான் எங்கே போய் சொல்லுவேன்? உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா? இல்லை டவுட் இது மட்டும் எனக்கு கேட்கலாமா? இப்போ இல்லை இப்போ நான் சாப்பிட்றேன், இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, நான் வரேன் திடீர்னு, நீ என்ன கேட்பீங்க? கொஞ்சம் குர்ரான் கேட்பீங்க. என்னண்ணா கற்று தானே இப்போ நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க வீட்டில், நான் திடீர்னு வரேன் உங்களை பார்க்க, என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்றீங்களா கேட்போம். சரக்கு சாப்பிட மட்டும் ஏன் கூப்பிட மாட்டேங்கன்னு தான் தெரியும். பாஹா அவரு இல்லை ஆடியன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? இல்லை அது பசங்க கேட்குறேன்னு பேசுவாங்க. அது கரெக்ட். இல்லை சில பேர் அந்த வார்த்தை ஏன் சொல்ல மாட்டாங்க? சரிப்பா அவன் குடிப்பா குடிக்கல அவளுக்கு அதுதான் சொல்லுவேன். தூக்கிற அவருக்கு ஹெல்த் இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இல்லைங்க அவருக்கு தெரியும், நீங்க சொல்லிட்டீங்க. சில பேர் எல்லாம் வந்து அதுக்கு சொல்ல வரேன். அதாவது உனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்க வர நீ? அப்படி ஹெல்த் கேட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து எல்லாருமே பார்க்குற வீடியோ, அதனால நம்ம இது வந்து இதுமாதிரி தப்பு பண்ணக்கூடாது.
நீ குடிகாரனாக இருந்தாலும் வீடியோவில் குடிக்கக்கூடாது. இல்லை இப்போ நான் குடிக்கார பத்தியா தான். அப்புறம் எதுக்கு நீ அந்த கேள்வியை கேட்ட? எனக்கு வேறு எங்கேயுமே சொன்னல, என் வாயை தான். சரி சொல்லு, நீ குடிப்பியா குடிக்க மாட்டியா? சத்தியமாக நீடா நம்ம காலிலேருந்து ஒன்றும் குடிக்கல. டேய் குடிக்கலன்னு முக்கியமா இப்போ அது வீடியோவில் வர சொல்லணுமா நீ? தேவையில்லாததுண்ணா. நானே உயிரை கையில் பிடிச்சின்னு உட்காந்துக்கிறேன். என்னாச்சியா? அங்கே தீப்பெட்டி இல்லை, கையில் தான் இருக்கு. தாங்க வாங்க பத்து சொல்லுது. பத்து இந்த சுருட்டு எனக்கே முள்ளடா. சுருட்டு வா இங்க வாங்க. கட்டையே கட்டி சுட்டு ஞாபகத்தில் ஒன்னதான் பறக்க விடுவாங்க. என்ன பிராண்டு சிகரெட் அது? புகை வரும். எனக்கு கழிச்சு விளையாடிக்கிறீங்க. நீ தான் போதையில அங்க இங்கன்னு ஊந்து வாரின்னு இருக்கிற. தூமைங்களா ஏன் கை கொடுங்க. போதையில கழிச்சு விளையாடிக்கிறீங்க. ஆமாம், சோபா செட்டில் கழிச்சு உட்காந்துருக்கோம் நல்லா இருக்கு. செவ்வா என்ன கிளம்பிடுவோமா? சொல்லணுமா? ஆமாம், கண்டென்ட் எதுவும் கிடைக்கல, நம்ம வண்டியை கிளப்புவோம். என்ன சொல்ற? கடைசியில் வந்து பார்த்தோன்னா நீ தான் வந்து பாரில் விளையாடி பிறந்திருக்கோம். தெரியல. சிவா கிளம்புவோம். சிவா வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். வா அவுட்டர் பேசிட்டா கைஸ். ஆக்சுவலாக வந்து நீ ஏன்டா பயப்படுற? லக்காடி சொல்லுங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டீங்கோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கணும்ல, தெரியும். இரு வெளில போயிடலாம். ஓகே, அந்த எப்படி பார்த்தீங்களா கேமரா என் கையில் எப்படி வந்ததுன்னு? காய்ஸ், ஒரு நாள் கேமரா என் கையில் கொடுக்கல, எப்போ குத்துருது. இந்த அவுட்டோரில் எனக்கு எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். அண்டு இப்போ சின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, போதெல்லாம் தெளிஞ்சிருச்சு, இறங்கிருச்சு. இல்லை போதையே இல்லை ப்ரோ, நார்மலாக தானே இருக்கிறேன். எங்களுக்கு ஏறிச்சு போதை. நீ அடிச்சு எங்கள் 3 பேருக்கு போதை ஏறிடுச்சு. உண்மையை சொல்ல போனால் அதுதான். நீங்கள் அடித்து எங்களுக்கு ஏறிச்சு. உண்மையா நீங்கள் அடித்து எங்களுக்கு ஏறிச்சு. நீ அடிச்ச சரக்கு எங்களுக்கு ஏறிச்சுன்னு சொன்ன அதை தான் சொல்ல வரோம். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக மேஜிக் மூமெண்ட் தான். மேஜிக் கொடுத்தது மேஜிக் மாரி இருந்தது, நல்லா போதையும் இருந்தது. சரி ஓகே ப்ரோ, கோபுரவே ஆஃப் ஆயிடுச்சு. அது இப்போ தான் சவுண்டு கேட்டுது. சரி கிளம்பும். சரி ஓகே கைஸ், நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் உள்ளே இருந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. நம்ம ரிஸ்க் எடுக்கணும் கைஸ். வந்தோம் உட்காந்து பாருங்களேன், ஒன்றுமே கேப்சர் பண்ணல. இந்த வீடியோ வந்து வரும்ல இல்லை வந்தோம் உட்காந்து ஒண்டியாக குச்சாரு. நார்மலாயிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இவன் குடிச்சு அப்போதான் நார்மலாக தான் இருக்குது. நீ நார்மலாக தான் இருக்கிற. நீ அடித்த சரகுக்கு எங்களுக்கு போதை ஏறி. சரியா? நீ பண்ண அட்டகாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைவ் ஆகிற அன்றைக்கி வந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் சொல்ல மாட்டோம். உனக்கு சர்ப்ரைஸ். தாடியை பற்ற வச்சிடணும் போலக்குது. எலி செத்து வாட சரக்கு ரொம்ப மட்டமான செத்த கன்ஃபார்ம் செத்த வீட்டில் என் பேரை பற்றி சொல்லாத. வீடியோ பார்த்தா அவ்வளோ தெரிஞ்சு திடீர்னு கும்பு ஃபேண்டா மாதிரி ஆயிடுறீங்க. இதில் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இந்த விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். நான் தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன், வாலண்டியராக வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அவனே தான். ஸோ அவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணுமா, என்கிட்ட கேட்காது. ரைஸ். அப்போ தான் நார்மலாக தான் இருக்கிறோம், ஜாலியாக வீடியோ பண்ண வந்தோம், சாமி பார்க்கலான்னு வந்தோம். எந்த சாமியும் இல்லை, மாமியை கூட பார்க்கல, அப்படியே தான் இருக்கிறோம்.
பண்ணது உட்கார போகிறோம். அப்படிலாம் பேசக்கூடாது, கண்ணத்தில் போடுங்க, சாமி கண்ணை குத்திடுவோம். கணத்துல ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தோப்பு போட்டேன் கருத்தில் போட்டேன். சரி ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்து நொறுக்குங்க சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து நொறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து லொக்கேஷன் அடித்து நொறுக்கி வீடியோவை தரமாக கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒன் விஷயம், உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் உங்களோட தாட் இருக்கும்ல, நீங்கள் இந்த இடத்துக்கு போய் வீடியோ பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த இடம்லாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? பண்ணிடலாமா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. சூன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சிட்டாக பறந்துடும். சரி ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரமாக கை பிடிச்சிருக்கு, ரொம்ப நேரமாக பிடிச்சிருக்கோம், கை வலிக்குது. பாய்.